ஆல்ரெடி நம்ம கீ போட்டு தான் ஆனியன்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணியிருக்கோம். நீங்கள் கீ ஸ்டார்டிங்கில் போடலைன்னா இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சம் கீ கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு சர்வ் பண்ணி. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்னைக்கு நம்ம சாப்ஸ் பிரியாணி, பீஃப் சாப்ஸ் பிரியாணி தான் செஞ்சுட்டு போகிறோம். வித் ஆஸ் யூஷுவலாக பிரியாணி செய்கிற மாதிரி தான் ஆயில் கீ ஊற்றிட்டு அதிலே ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அனியன் போடுங்க. அனியன் கோல்டன் ப்ரௌன் ஆனதுமே நம்ம வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், ஹோம்மேட் கரம் மசாலா போட்டுக்கிறோம். அது ஃப்ரை ஆனதும் டொமேட்டோ கர்டு ஊற்றிக்கிங்க. டொமேட்டோ இன்னும் ஒரு 50% நம்மளுக்கு ஸ்மாஷ் ஆகும். இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க பீஃப் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, சாப்ஸ் தான் நான் போடுறேன். இந்த மாதிரி இருக்கணும் சாப்ஸு. கொஞ்சம் போனோட சாப்ஸ் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். சாப்ஸ் பீசஸ் பாருங்கள். தக்காளி வதங்கிறதுக்காக நான் உப்பு போட்டேன். அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுட்டேன், மீட்டுக்கும் சேர்த்து. அவ்வளோதான். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அனியன் ஃப்ரை பண்ணதுமே, அனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுமே நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டோம். எப்போதும் போல தான் நான் பிரியாணிக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட கொஞ்சம் பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, கல்லுப்பு போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரா ஸ்மெல் போன பிறகு தான் டொமேட்டோ கர்டு போடணும். ரைஸை எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஜீரா ரைஸு வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டு இருக்கேன். ஹை ஃப்ளேமில் வச்சு 15 மினிட்ஸ் விட்டேன். ஆல்ரெடி இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. 1:2 ரேஷியோ தான் தண்ணி ஊற்றுறேன். ஜீரா ரைஸ்க்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். இப்போ மீட் குக் ஆகிட்டு பிறகு தான் நம்ம தண்ணி ஊற்றுறோம். ஏன்னா ஆல்ரெடி அதுலேயே கொஞ்சம் தண்ணி இருந்தது. ஓகே, நம்ம தண்ணி ஊற்றிட்டோம். பிரியாணி செய்யறதுக்கு நல்லா பாயில் ஆயிடுச்சு. இதுலேருந்து ஆயில் கூட செப்பரேட் ஆகி வந்திருக்கு பாருங்க. இந்த சாப்ஸ் தான் நம்மளுக்கு, அதனால சீக்கிரம் குக் ஆகிடும். இப்போ ரைஸ் போட்டுக்கலாம். நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க, நான் 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு விட்டேன். ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். நான் 1 லெமன் போட்டேன். ஃபுல் சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் பார்க்கலாம். ரைஸ் குக் ஆகிடணும் அவ்வளோ நேரத்துக்கு. 15 to 20 மினிட்ஸ் ஃபுல் சிம்மில் வச்சுட்டு வைங்க. ரைஸ் சூப்பராக குக் ஆகிடும் நம்மளுக்கு. சுட சுட நம்மளுக்கு சூப்பராக பீஃப் சாப்ஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எப்பவுமே பீஃப் வாங்கும்போது நீங்கள் கொஞ்சம் ரவாஸு ஃபேட் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. அப்போ தான் பிரியாணி வந்து நம்மளுக்கு நல்லா மாய்ஸ்டாக இருக்கும். ட்ரையாக இருக்காது. பிரியாணி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பீஃப் சாப்ஸ் ரெசிபி நீங்கள் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஓகே, எக் பாயில் அனியனோட வச்சு சூப்பராக ஒரு தயிர் போட்டுன்னு நீங்கள் சாப்பிடுங்க. செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you all in next video.